உங்கள் தோலில் அரிப்பு, சிவப்பு மற்றும் தொல்லை ஆகியவற்றை காணும் போதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு நிபுணரை அணுக வேண்டும், ஏனெனில் இந்த அறிகுறிகள் எதிர்காலத்தில் நிலைமையை இன்னும் மோசமாக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் திக்த மெஹ சதுர்வேதி, திக்த ஹெல்த்திலிருந்து மற்றும் இன்று இந்த வீடியோவில் பிசோரியாசிஸ் காரணமாக ஏற்படும் அரிப்பு, சிவப்பு மற்றும் செதில்களை தடுப்பதற்கான சில குறிப்புகளையும் உடலுக்குள்ளிருந்து பிசோரியாசிஸை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில், நீங்கள் சொரியாசிஸ் பிரச்சினையுடன் போராடும்போது அரிப்பு, சிவப்பு மற்றும் செதில்கள் போன்ற சொரியாசிஸ் தொடர்பான பிரச்சினைகளை தவிர்க்க உங்களை நன்கு ஊட்டச்சத்துடன் வைத்திருக்க வேண்டும். இந்த பிரச்சினைகளை தவிர்க்க நீங்கள் எந்த கெமிக்கல் இல்லாத மாய்ஸ்சரைசரையும் பயன்படுத்தி ஈரப்பதமாக்கலாம். ஆனால் நான் பிசோரியா உடல் லோஷனை பரிந்துரைக்கிறேன், ஏனெனில் அது சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு குறிப்பாக தயாரிக்கப்பட்டது, மேலும் நீங்கள் கற்பூரத்துடன் கலந்த தேசிய நெய் அல்லது தேங்காய் எண்ணெயையும் பயன்படுத்தலாம். உங்கள் சொரியாசிஸ் தொடர்பான தொற்றுநோய் வாய்ப்புகளை குறைக்க உதவுகிறது. தேசி நெய் கொழுப்பு அமிலங்களில் செறிவானது மற்றும் அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சோரியாசிஸ் தொடர்பான அறிகுறிகளை குறைக்க உதவும். மேலும் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்துவது சோரியாசிஸ் அறிகுறிகளை கையாள்வதில் கற்பூரின் அழற்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண பண்புகள் காரணமாக உதவும். இது வீக்கத்தை குறைக்கவும் அசௌகரியத்தை தணிக்கவும் உதவும். மேலும் தேங்காய் எண்ணெயின் ஈரப்பதமூட்டும் விளைவு சருமத்தின் வறட்சியையும் செதில்களையும் நிவாரணம் செய்து அரிப்பு மற்றும் எரிச்சலிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது. இப்போது முன்னோக்கி நகர்ந்து இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் நம் உடலை வெளியிலிருந்து பாதுகாத்துள்ளோம், ஆனால் இப்போது உள்ளே இருந்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இதன் மூலம் சொரியாசிஸ் நோயை உடலின் உள்ளேயும் வெளியேயும் இருந்து நீக்க முடியும். உங்கள் உடலை உள்ளிருந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் மஞ்சளை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து அது சாதாரண வெப்பநிலைக்கு வந்தவுடன் அதை தினசரி குடிக்கலாம். மஞ்சளில் ஆக்சிடென்ட் மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் உள்ளன, அவை சோரியாசிஸால் உங்கள் உடலில் ஏற்படும் விரிசல்களையும் வெட்டுகளையும் குணப்படுத்த உதவும். எனவே உங்கள் சொரியாசிஸை நிர்வகிக்கவும் சொரியாசிஸ் பரவல்களிலிருந்து தடுக்கவும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, உங்கள் உடல் ஊட்டச்சத்துடன் இருக்க கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தடவ வேண்டும். இரண்டாவதாக, சோரியா பாடி லோஷனை பயன்படுத்தலாம். இது சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு சிறப்பாக தயாரிக்கப்பட்டது. இது முற்றிலும் இயற்கை பொருட்களால் ஆனது மற்றும் உங்கள் சருமத்தை குணப்படுத்தும். மூன்றாவது, நீங்கள் மஞ்சளை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். உங்கள் சொரியாசிஸை நிர்வகிக்க இந்த குறிப்புகளை பயன்படுத்தலாம். எனவே இன்றைய வீடியோவுக்கு இதுவே அனைத்து. இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருந்ததாக நம்புகிறேன். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். வீடியோவில் குறிப்பிடப்பட்ட எண்ணை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கு பதில்களை பெறலாம். நீங்கள் சொரியாசிஸை கையாளுகிறீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் படங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் மருத்துவர்களுடன் ஆலோசித்து உங்கள் சொரியாசிஸை குப்பை சொல்ல சரியான பாதையில் செல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க இங்கே இருக்கிறோம். உங்களுக்கான சிறந்த சிகிச்சை திட்டத்தை கண்டறிய நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன். அதுவரை கவனமாக இருங்கள் மற்றும் ஆரோக்கியமாக இருங்கள்.